வணக்கம். ஒரு புதிய நாள், ஒரு புதிய எபிசோட். இப்போது நேஷ்னல் ஹைவேல இருக்கிற ஒரு தாபாலேருந்து தாங்க பேசிகிட்டு இருக்கேன். காலையில் எந்திரிச்சதே தலைவலியோடு தான். ஏன்னா இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாக எந்திரிச்சிட்டேன். ஒரு 6:30 எந்திரிக்க வேண்டியதாகிடுச்சு. ஏன்னா 7 மணிக்கு இங்கேருந்து பஸ் புக் பண்ணியிருந்தேன் அலாங் பேக்கு. ஸோ 6:30 எந்திரிச்சு வேகமாக ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி அப்படியே வந்தேன். ஆனால் பார்த்தா அதுக்கே லேட் ஆகிடுச்சு. பஸ் ஸ்டாப் விட்டுட்டு ஹோட்டலில் என்ன தேடி வந்துட்டாங்க. என்ன நேற்றே புக் பண்ணியிருந்ததுனால இது வந்து ரெடிமேட் ட்ரிப் கிடையாது, பஸ் தான். இருந்தாலும் பிக்கப் பண்ண வந்துட்டாங்க. ஹோட்டல் கிட்டே வந்துட்டாங்க. ஆப்போசிட் நடந்து போகும்போது வந்து பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஒரு 2 ஹவர்ஸ் ட்ராவலுக்கு அப்புறம் இங்கே ஹைவேல ஒரு தாபால் நிறுத்தியிருக்காங்க. இங்கே அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு, ஆக்சுவலாக ஹாஸ்டலில் ரூமில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீ தான். ஆனால் ரெடியாக கொஞ்சம் டிலே ஆச்சு. அதனால் வேறு வழியிலும் கிளம்பி வந்துட்டேன். இங்கே தாபாவில் நம்ம ஊர் மாதிரி தான், ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, வேறு வழி இல்லை. இங்கே பாருங்கள், இந்த ஐட்டம்ஸ் கிட்டத்தட்ட 400 ரூபா. ஒரு வாட்டர் பாட்டிலும் ஒரு கேக், ப்ளைன் கேக், ஒரு 2 கேக், ஒரு வாட்டர் பாட்டில் $100, 100,000 டாங், 100,000 டாங், 1,00,000 டாங். நம்ம ஊர் காசுக்கு ஒரு 400 ரூபா வருது. தாபான்னா கொஞ்சம் ரேட் அதிகம் தான் இருக்குது. தாபா இல்லை, ஆக்சுவலாக அது ஹைவே ரெஸ்டாரண்ட் தான். இதில் வேறு வழி இல்லை. இங்கேருந்து அப்படி கிளம்பி போக வேண்டியதான் நேராக அலாங் பேக்கு. இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் இங்கே இருக்க போகிறேன். ஸோ வேறு வழி இல்லாமல் சீக்கிரமாக வெக்கேட் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. மீன்லேயே பார்க்க வேண்டிய இடம் இன்னும் நிறைய இருந்துச்சுங்க, மிஸ் பண்ணிட்டேன். இன்னொரு சான்ஸ் கிடச்சா கண்டிப்பாக வருவேன். இங்கேருந்து அப்படி கண்டினியூ பண்ணி போவோம். அலாங் பே வந்தாச்சுங்க. ஒரு 3 ஏஜென்சி விசாரிச்சிட்டேன். இங்கே தான் கொஞ்சம் ரேட் கம்மியாக இருந்துச்சு க்ரூஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கு. நம்ம வழக்கமாக நெட்டில் பார்க்குறத விட நேராக வந்தால் ரேட் கொஞ்சம் சீப்பாகவே கிடைக்குது. ஆல்மோஸ்ட் இங்கே ரேட் என்ன சொன்னாங்கன்னா, இங்கே பாருங்கள், 850,000 850,000 லட்சம் VND ஆக்சுவலாக போட்டிருக்கிறது. ஆன்லைனில் புக் பண்ணுவோம், அந்த ரேட்டு தான் வந்துச்சு. இங்கே வந்து லாஸ்ட் மினிட்ல புக் பண்ணதுனால ஒரு 1 lakh VND டிஸ்கவுண்ட் பண்ணாங்க. ப்ளஸ் இங்கேருந்து ரிட்டர்ன் போகிறதுக்கு பஸ்ஸும் இங்கேருந்து புக் பண்ணும்போது ரொம்ப சீப்பாக கிடைக்குது. நெட்டில் புக் பண்ணுறத விட இது ரொம்ப ஈஸியஸ்ட் வே. 3 இடத்துல விசாரிச்சுட்டு இங்கே வந்தால் இங்கே கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. போகலாம், க்ரூஸுக்கு போக டைம் ஆகிடுச்சு, கிளம்புவோம். ஆக்சுவலாக 4 hours ட்ரிப்பு தாங்க 750 VND வியட்நாமீஸ் டாங். ஆனால் நான் புக் பண்ணது வந்து 6 hours. இது வந்து 850 VND. பட் லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் பார்கெயின் பண்ணி 750,000 முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் இன்க்ளூஷன். இங்கே தான் ரூட் மேப் போட்டிருக்காங்க. சீல ஒரு கடலுக்குள்ளே ஒரு ரூட் மேப். க்ரூஸில் ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி தான் இருக்குமா. போயிட்டு பார்த்தா தான் தெரியும். இந்த மாதிரி தான் இருக்குமா. பஃபெட் ப்ளஸ் சீனரிஸ் செம்மையாக இருக்குல்ல வியூ. ஷாம்பைன் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அந்த கேப்காக. இங்கேருந்து கேப் போகிறதுக்கு. ஓகே, ஆக்சுவலாக கேப் வந்துடுச்சு. நான் மட்டும்தான் இருக்கேன் டிரைவர். ஏன்னா வேக்கன்சி பீரியட், அன்சீசன், ஆஃப் சீசன். ஸோ க்ரூஸ் காலியாக இருக்குது போல். நான் மட்டும்தான் இருக்கேன். ஸோ அங்கங்கே வேறு டூரிஸ்ட் ஏஜென்சி கிட்ட புக் பண்ணுறவங்க எல்லாம் ஒரு இடத்துல மிங்கிள் பண்ணுறதுக்காக ஒவ்வொருத்தரையாக வந்து அங்கங்கேருந்து பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஆல்மோஸ்ட் லேட். இன்னும் ஒரு 10 minutes டிரைவ் தான். இங்கேருந்து பக்கம் தான், ஒரு 10 minutes டிரைவ் தான். இங்கேருந்து போனால் அப்படி க்ரூஸில் ஏறிடலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேகமாக வந்தார். அங்கே போர்ட்லேருந்து ஃபோன் பண்ணி இவங்க கம்பல் பண்ணி கூப்பிட்டதுக்கப்புறம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்தார். வந்து ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டுருக்காரு. க்ரூஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கான் ஏன் ஒருத்தனுக்காக. டைரெக்டாக வந்து புக் பண்ணுறதுல ப்ளஸ்ஸும் இருக்குது, கொஞ்சம் மைனஸும் இருக்குது. சில டைம்ஸ் க்ரூஸ் கிளம்பிடுச்சுன்னா ஒரு நாளைக்கு தான், ஒரு நாள் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடும். இவங்க கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க வர சொல்லி. தனியாக அந்த வேன் மாதிரி, ஆக்சுவலாக அது கேப் கிடையாது, ஒரு வேன் செட்டப்பில் இருக்குது, சின்ன வேன் செட்டப். ஃப்ரீ சீசனில் வர்றது ஒரு ப்ளஸ் இருக்குங்க. ஒவ்வொருத்துக்கும் என்ன வேணுமோ செஞ்சு தருவாங்க. நான் போன எல்லா இடமே ஆல்மோஸ்ட் ஃப்ரீ. அன்சீசன் தான் இந்த டைம்.
நார்த் வியட்நாமில் இப்போதைக்கு அந்த சீசன், எல்லோரும் சவுத் வியட்நாமில் இப்போ சீசன், எல்லோரும் அங்கே இருப்பாங்க. அதனால தான் நான் நார்த் வியட்நாம் சூஸ் பண்ணேன். பட் அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. போகலாம். இன்னும் ஒரு 5 minutes தெரியுதுங்க, கண்ணுக்கு கடல் தெரியுது. ஹார்பரை நெருங்கி கொண்டிருக்கிறோம். ஒரு 2-3 minutes கரெக்டாக எனக்கு தெரியல, ஏன்னா இது மாதிரி போனதில்லை. எந்த இடம் பாயிண்ட்டுன்னு தெரியல, ஏன்னா சைடில் ஃபுல்லாகவே கடல் தான் தெரியுது. அந்த ஹார்பர் ஏற்கனவே நான் வரும்போது அந்த பஸ்ஸில் வரும்போது ஒரு ஹார்பரை பார்த்தேன். அது வந்து சரக்கு ஏற்றுவாங்கல்ல, லோடு கண்டெய்னர்ஸ், பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ், அந்த மாதிரி ஒரு ஹார்பர். இது பேசஞ்சர் ஹார்பர், லைக் போர்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. போர்ட்டுக்கு பேசஞ்சர் ஏற்றுற போர்ட்டுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் போகிறேனே. கப்பலில் போகிறது செகண்டரி, போர்ட்டுக்குள்ளேயே நான் இப்போ தான் போகிறேன். போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது ஃபீல்னு. எனக்கு ஆல்மோஸ்ட் நெருங்கிக்கிட்டு இருக்குது. வியட்நாம் விட்டு கிளம்புறதுக்கான நாள் நெருங்கிக்கிட்டே இருக்குது. எவ்வளோ தூரத்தை பார்க்க முடியுமோ, எவ்வளோ தூரத்துக்கு போக முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு போகணும் அப்படின்றதுக்காக ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணது. கிட்டத்தட்ட ஒரு 4.5 மணி நேரம் காலையில் ட்ராவல். தூக்கத்தில் கண்ணெல்லாம் எரிஞ்சுது. எந்திரிச்சு அரையும் குறையுமா சாப்பிடாம கூட கிளம்பி வந்துட்டேன். போவோம், எவ்வளோ தூரம் போக முடியுதோ போவோம். அவர் தான் நம்ம டிரைவர். என்னை இறக்கி விட்டுட்டு வேகமாக போயிட்டு இருக்கார் ஃபாலோ பண்ண சொல்லிவிட்டு. அவரை ஃபாலோ பண்ணி நானும் ஓடிட்டே இருக்கேன். டைம் ஆகிடுச்சு போல இருக்குது, ரொம்ப லேட். கிட்டத்தட்ட ஒரு 4 பேர்கிட்ட என்னை கை மாற்றிட்டாங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே சப் ஏஜென்ட்ஸ் போல இருக்குது. ஒவ்வொருத்தராக நம்மளை மாற்றி நம்மளோட கேப்டன் தான் நம்மளை பாஸ் பண்ணி போயிட்டுருக்காரு. ஸோ அவரை ஃபாலோ பண்ணி நம்மளும் போக வேண்டியது தான். இப்போ போயிட்டு இருக்காரு. க்ரூஸ் ரெடி ஆகிடுச்சுங்க, ஆனால் கேப்டன் இன்னும் ரெடியாக இருக்கணும். அந்த பக்கம் எக்கச்சக்கமான க்ரூஸஸ்ங்க, 1-2லாம் இல்லை, 100 கணக்கில் இருக்க க்ரூஸ். ஹாப்பி அட் லாஸ்ட். தனியாக ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணுறதுல இது ஒரு ப்ளஸ் இருக்குங்க. எந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலும் நம்ம தனியாக ஃபீல் பண்ணிக்கலாம். ப்ளஸ்ஸோ மைனஸோ நம்மளே அனுபவிச்சுக்கலாம். ஓகே பாருங்கள், சுற்றி க்ரூசஸ் தான். எந்த க்ரூஸில் ஏறப்போன்னு எனக்கே தெரியல. என்னை கூட்டிகிட்டு வந்த ஏஜென்சி யாருன்னு எனக்கு தெரியல. என்னை கை மாற்றி விட்டுட்டு போயிட்டே இருந்துட்டாங்க ஒவ்வொருத்தருட்டையும். நான் அப்போ நாங்கள் கொடுத்த 750,000 டாங் வந்து இங்கே வந்து சேராது போல இருக்குது. அது 4-5 கை மாதிரி எவ்வளோ அமௌண்ட் இவங்ககிட்ட வந்து சேரும்னே தெரியல. இன்னும் டேரெக்டாக வந்திருந்தா இன்னும் சீப்பாக முடிஞ்சிருக்குமோ? அதுக்கு சான்ஸ் இல்லை, ஏன்னா அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க ரேட்டை. டேரெக்டாக வந்தாலும் அந்த ரேட்டு தான் கேட்பாங்க. ஏஜென்சி அவாய்ட் பண்ணிவிட்டு ஏஜென்சி கமிஷனை ஃபுல்லாகவும் அவாய்ட் பண்ண முடியாது. அப்படி சொல்லிட்டா கஷ்டமாயிடும். ஸோ we have to go. ஒரு 100 கப்பலை தாண்டி வந்துட்டேங்க, 100 க்ரூஸை தாண்டி வந்துட்டேங்க. இன்னும் எது போக வேண்டிய க்ரூஸ்ன்னு தெரியல, ஏன்னா நான் மட்டும்தான் போயிட்டுருக்கேன். முன்னாடி அந்த ஏஜென்ட் அவர் போயிட்டுருக்காரு, அவரை ஃபாலோ பண்ணி நானும் போயிட்டே இருக்கேன். நிறைய க்ரூஸ் இருக்குது, நிறைய சின்ன சின்ன க்ரூஸஸ்லாம் இருக்குது. ஆனால் நான் போகிறது இவ்வளோ சின்னதில் கொஞ்சம் பெருசுன்னு சொன்னாங்க. அதுதான் தேடி போயிட்டுருக்கேன். அவர் கொஞ்சம் எனர்ஜிங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காரு. அவருக்கு ஏன்னா டைம் ஆகிடுச்சு. நான் வந்ததே கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour லேட். எனக்காக தனியாக ஒரு கேப் வேறு அரேஞ்ச் பண்ணாங்க. அந்த போர்ட் ஸ்டேஷனுக்குள்ளே ஒரு 4 பேர்கிட்ட என்னை கை மாற்றினாங்க, ஏதோ பொருளை கை மாற்றுற மாதிரி. ஒவ்வொருத்தர்கிட்டையும் அந்த டிக்கெட்டை பாஸ் பண்ணி இப்போ அந்த கடலுக்கு மேலே நடந்து போயிட்டுருக்கேன். ஒரு சின்ன நடைபாதை மாதிரி இருக்குது, அது மேலே நடந்து போயிட்டே இருக்கேன். எங்கே போய் ஏறுவோன்னு தெரியல, எவ்வளோ தூரம் போகணுன்னு தெரியல. எண்டே இல்லைங்க, எக்கச்சக்கமான க்ரூசஸ்ங்க. நானும் இதோ வந்துருச்சுன்னு பார்த்துட்டே இருக்கேன், ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரேன். ஃபைனலி காட்டி இதுதான். தேங்க்யூ. வந்தாச்சுங்க, க்ரூஸுக்கு வந்தாச்சு. ஓகே, சாப்பிட்டுருக்கோம். செம்ம பீப்புளுங்க, என்னோட பேட்ச் சைனீஸ் பீப்புள். யாருக்கும் இவங்களுக்கும் இங்கிலீஷ் தெரியல, பட் செம்ம பீப்புளுங்க. சைனீஸ் இவ்வளோ அன்பாக இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கல, பட் செம ஃபுட்டும் செம. இதில் நான் கொஞ்சம் தாங்கிட்டே இருந்தேன் இது என்ன ஏதுன்னு. அப்புறமா தெரிஞ்சது இதில் போர்க்கோ பீஃபோ இல்லை, இதில் இருக்கிறது ஃபிஷ், ஸ்குவிட்டு, அப்புறம் ப்ரான், வியட்நாமீஸ் ரைஸ். இது இந்தியன் ரைஸ் கிடையாது, வியட்நாமீஸ் ரைஸ். இது கூட பீஃப் கிடையாதுங்க, இது வந்து பீன்ஸில் செய்கிற ஒரு பொருள். பீன்ஸ் அரைச்சி அதில் கொஞ்சம் பட்டர் கலந்து செஞ்சுருக்காங்க. கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். சாஸ்
இது மட்டும் தாங்க சிப்பிங்க, சிப்பியில் செஞ்சுருக்காங்க. ஆனால் இது என்னன்னு தெரியல, டேஸ்ட் பண்ணி பார்க்க தான் சொன்னோம். அப்புறம் எனக்கு ஒரு அலாங் ஷப்பேர் ப்ரீமியம் பீர், இங்கே இது காமனுங்க. அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அப்புறம் அந்த வடை மாதிரி இருக்குல்ல, அதுவும் ஸ்வீட் தாங்க. ஸ்வீட்டோட இன்னொரு பார்த்து இது ஸ்வீட்டு. உண்மையும் நல்லா இருக்குங்க, எதிர்பார்த்த விட செம்ம நல்லா இருக்குங்க. இது ரோல், இது வந்து இதுவும் ஒரு நான்வெஜ் தான். ஆனால் சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் சேலட் மாதிரி, எல்லாருக்கும் ஒவ்வொரு ட்ரிங்க் கொடுத்தாங்க. எனக்கு கிடச்சிது இது. கண்டினியூ பண்ணலாம், சாப்பிட்டு முடிச்சுட்டு ட்ரிப்பு கண்டினியூ பண்ணலாம். இன்னைக்கு ஃபுல் டே இவங்க கூட தான் இருக்க போகிறேன். சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அவங்க வந்து பக்கத்தில் உட்காந்துட்டாங்க, பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு பக்கத்தில் உட்காந்துட்டாங்க. ஏன்னா அவங்க இருந்த 2 ஜென்ட்ஸ்க்கும் கொஞ்சம் பேசிக் இங்கிலீஷ் கூட தெரியல. ஸோ இவங்க பக்கம் தெரிஞ்சது, கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அவங்களே வந்து உட்காந்துட்டாங்க. நல்ல டைம், நல்லா பேசிட்டு இருக்காங்க. வீடியோவில் கவர் பண்ண வேணாம், அது பேசுகிறதுல எல்லாமே இதாகிட்டேன். ஓகே, கிளம்பிட்டோம். மூமெண்ட்டே இருக்குது. நாங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கோம். சாப்பிட்டு போகணும். போ நம்ப முடியலங்க. நான் வந்து இப்போ ஒரு கடலில் செஞ்சிட்ருக்கேன். யூஸ்வலாக எங்கள் கூட இருக்கவங்களுக்கு தெரியும் தண்ணி நேரம் எவ்வளோ பயணம், டீசல் எவ்வளோ பயணம். கொஞ்சம் பயமாக இருந்தாலும் புது எக்ஸ்பீரியன்ஸுங்க. செம்மையாக இருக்குது, செம்ம ஃபீல். உண்மையிலேயே கிங்காங் மூவி இந்த இடத்துல எடுத்தாங்களாம், இப்போ தான் கேட்டேன். பாருங்க, கடலுக்கு நடுவுலையும் மலைகள். பயமாக இருக்கு, ஆனால் நல்லா இருக்கு. கடலுக்குள்ளே தாங்க போயிட்டுருக்கோம், வெளி கடலுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். கப்பல், சுற்றி மலைகள், நடுவில் நாம் நல்ல ஃபீல்டில் சரியான ஒரு இது இருக்காருங்க. போட்டோட கேப்டன் இஸ் த கேப்டன். ஃபஸ்ட்டு என் கூட கீழே வந்தார். சாரிங்க, அவர் ஏஜென்ட்னு நினச்சேன். அவர் தான் கேப்டனே, அவர் தாங்க ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. ஹலோ, அவர் தாங்க ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. நான் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக அவரை வந்து ஏஜென்ட்னு நினச்சேன். இல்லைங்க, அவர் தான் கேப்டன், ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஓகே, அருமையான ஒரு வியூ. 1:30 மணி, ஆனால் நல்லா பார்த்துருக்கு. வெயில் அவ்வளோ தெரியல. நல்ல ஒரு புல்வெளி மாதிரி ஒரு கார்பெட் போட்டுருக்காங்க. ஃபுட்டு செம்ம ஃபுட்டுங்க. உண்மையிலே நான் அந்த ஒவ்வொரு ஃபுட்டையும் சாப்பிட்றதுக்கு யோசித்தேன். லாஸ்ட் ஒரு 2 மணி நேரம் செயில் பண்ணி ஒரு போர்ட், ஒரு தீவு மாதிரி, ஐலாண்ட் மாதிரி, அந்த இடத்த நெருங்கிட்டு இருக்கோம். கிட்ட போயாச்சு. சில க்ரூசஸ் அங்கே நின்றுட்டுருக்கு. இங்கே பாருங்களேன், ஜுராசிக் வேர்ல்டு, கிங்காங், அந்த மாதிரி மூவிஸ்லாம் இங்கே தான் எடுத்தாங்களாம். ஓகே, இறங்கிட்டு பேசுவோம். நம்ம பிடிச்ச கண்டம் 7 கடல் தாண்டி போனால் கூட விடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தாங்க. இவ்வளோ தூரம் க்ரூஸில் ட்ரைவ் பண்ணி சந்தோஷமாக இருந்தேன். திடீர்னு பார்த்தா இங்கே ஒரு இடத்துல கொஞ்சம் நிறுத்திட்டு இந்த மலையை ஏற சொல்கிறாங்க. இந்த மலை இங்கேருந்து மேலே பார்த்தாலே தலைலாம் சுற்றுது. கிட்டத்தட்ட 1000 படிக்கட்டுக்கு மேலே இருக்கும் போல இருக்குது. ஏறி அந்த பக்கம் இறங்கி வந்தால் க்ரூஸ் அங்கே வந்து நிற்குமா. கொடுமை.
ஆனால் எல்லாம் ஆர்வமாக போகிறாங்க. ஒரு ஃபஸ்ட் டைம் நின்மீன்லாம் போக நேராக க்ரூஸுக்கு வந்திருப்பாங்க போல். அதனால் கொஞ்சம் ஹாப்பியாக போகிறாங்க. மற்றபடி ரொம்ப கஷ்டம்தாங்க. ஒரு வழியாக பாதி தூரம் வந்தாச்சுங்க. பாதி தூரம் வந்த பிறகு ஒரு சின்ன ஸ்பாட், ஃபோட்டோஸ் எடுக்கிற ஸ்பாட். இன்னும் நாங்கள் போக வேண்டிய ஹைட்டு இன்னும் பாதி தூரம் இருக்குது. இங்கேருந்து தெரியல ஆக்சுவலாக. மேலே இன்னும் மேலே போயிட்டே இருக்குது. அவ்வளோ ஹைட் போனோம். சுத்தமாக டயர்ட் ஆகிடுச்சு. இப்போ டயர்ட் ஆகிடுச்சு. என் கூட வந்து அந்த சைனீஸ் பண்ணி மட்டும் உஷாராக நாங்கள் வரலன்னு சொல்லிட்டாங்க. டயர்டாக இருக்கேன் அப்படின்னாங்க. நம்ம சரி கொடுத்த போனால் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தேன். அது எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு இப்போ தான் தெரியுது. இதனால் ஓகே, ஒன்ஸ் இன் லைஃப் டைம் அப்போ எவ்வளோ தான் முடியுது, எவ்வளோ தூரம் போகிறோம். ஆக்சுவலாக எனக்கு ஃபஸ்ட்டு ஆனால் இதுலேருந்து அலாங்டே வர ஐடியாவே இல்லைங்க. சாப்பா போகணும் அப்படிங்கிறது என்னோடய பிளானில் இருந்தது. லாஸ்ட் மினிட்ல அது ரொம்ப லாங், ப்ளஸ் கிளைமேட் சரியில்லை, பஸ் ரூட்ஸ் அவைலபிள் இல்லை அப்படின்னு சொன்னதுனால தான் அலாங்பே சூஸ் பண்ணேன். பட் இது ஓவர் க்ரௌடட் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க வழக்கமாக. ஆனால் நான் இப்போ வந்தது என்னுடைய நல்ல நேரமாக என்னன்னு தெரியல. க்ரௌட் இல்லை, அன்சீசனில் வந்திருக்கேன். பெஸ்ட்டான டைம் அன்சீசனில் வர்றது பெஸ்ட்டான டைம். ஆனால் அன்சீசன்லேயே க்ரௌட் அதிகமாக இருக்குது. இந்த மலை மேலே இருக்கிற ஒரு கேவுக்குள்ளே ட்ரக்கிங் பண்ணிகிட்ருக்கோம். க்ரௌடடாக தான் இருக்குது, ஆனால் அவ்வளோவா இல்லை. ஏன்னா எம்டியான நிறைய க்ரூசஸ் நான் அந்த போர்ட்டில் பார்த்தேன். ஸோ கம்பேர் பண்ணும்போது க்ரௌட் அவ்வளோவா இல்லை. பெட்டர், நல்ல சான்ஸ். அன்சீசனில் வர்றது எப்பவுமே வியட்நாமில் பெஸ்ட்டு. இந்த மலைகளுக்கும் குகைகளுக்கும் அளவே இல்லைங்க. நானும் போயிட்டே இருக்கோம், கிலோமீட்டர் கணக்கில் நடந்துகிட்ருக்குங்க. இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் சுரங்கத்துக்குள்ளே தோண்டி இருந்தால் கூட தங்கமாச்சும் கிடச்சிருக்கும் போல். உண்மையை சொல்லணும்னா இது நேற்று பார்த்தத விட இது ஓவர் க்ரௌடாக தான் தெரியுது. ஆனால் பொதுவாக இங்கே இவ்வளோ க்ரௌடு ரொம்ப ரொம்ப கம்மியாக. பொதுவாக சீசனில் தான் வந்தீங்கன்னா உள்ளவே நுழைய முடியாது. பாருங்களேன், கொஞ்சமாச்சும் நம்மளை ஏமாத்துதான்னு பாருங்களேன். பிரமிப்பில் செம்மையாக இருக்குங்க. Anh biết không? Nếu mà anh ăn thì nó உள்ளே இருக்கிற கேவ்ஸ் ஃபுல்லாக முடித்த பிறகு அவ்வளோதான், முடிஞ்சாச்சு. கப்பலுக்கு போகலான்னு பார்த்தா மழை இன்னும் உயரமாக போகுது, முடியல. இன்னும் எவ்வளோ ஹைட் ஒன்மே வா. ஆமாங்க, இன்னும் மேலே போயிட்டே தாங்க இருக்குது. எவ்வளோ ஹைட். கப்பல் அங்கெங்கேயோ கீழே இருக்குது. ஆல்ரெடி ரொம்ப ஹைட் வந்துட்டேன். இன்னும் மேலே போயிட்டு அப்புறம் இறங்கணுமா? வந்துட்டு போகிறதுக்கு யோசிக்க முடியாது. ஸோ போக வேண்டியதுதான். இங்கேருந்து உள்ள அந்த சிஸ்டத்தை பாருங்களேன், எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு. இப்போ உள்ளே இருக்க எல்லாருமே எருமை மாதிரி தெரியுறாங்க. அவ்வளோ ஆகிட்டு வந்துட்டோம். ஸ்டெப்ஸ் இறங்குது ஏறுது, இறங்குது ஏறுது, ஒரு முடிவே இல்லைங்க. எவ்வளோ தூரம் போக போகுதுன்னு தெரியல, எவ்வளோ தூரம் முடியும், என்னால் முடியணும் புரியல. போவோம், போகிற வரைக்கும் போவோம். அட்லாஸ்ட் க்ரூஸ் நின்று இருக்க இடத்துக்கு வந்துச்சு. பாருங்கள், மனுஷங்க எவ்வளோ ஹைட்டில் இருக்காங்க. அங்கேருந்து அப்படியே இறங்கி இப்படி வந்தாச்சு.
க்ரூசஸ்லாம் இங்கே இருக்குது. இந்த இடம் ஆக்சுவலாக சீசன் டைமில் இந்த தண்ணி இவ்வளோ கிளியராக இருக்காதான். நம்ம ஊர் ராமேஸ்வரம் தண்ணி மாதிரி கொஞ்சம் கலங்கி குப்பையெல்லாம் போட்டு அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ அன்சீசன் மனிதர்கள் நடமாட்டம் அவ்வளோவா இல்லை. ஸோ தண்ணியும் கிளியராக இருக்குது, உண்மையிலே கிளியராக இருக்குது. பெட் பாட்டில்ஸ், அந்த அப்புறம் சோடா ஜூஸ் குடித்த கேன்ஸ், அப்புறம் ஸ்பூன்ஸ், இந்த இளநீ கொடுங்க, அதெல்லாம் இங்கே மேலே மிதங்கிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எப்போவுமே இந்த கடற்கரை ஓரமாக, இதுவும் ஒரு கடற்கரை மாதிரி தானே, பாறைகள் ஓரமாக. ஆனால் இன்றைக்கி எதுவுமே பார்க்க முடியல, கொஞ்சம் கிளியராக இருக்குது. இல்லை, நிறையவே கிளியராக இருக்குது. இங்கே ஒரு சின்ன ஷாப்புங்க. எந்த ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் போனாலும், எந்த ஒரு பக்கோடாஸோ இல்லைனா வேறு நினைவிடமோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போனாலும் இங்கே ஒரு கஃபே இல்லைனா இந்த மாதிரி கைவினைப் பொருட்கள் விற்கக்கூடிய இடம் கண்டிப்பாக பார்க்க முடியும். இங்கே இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலுங்க. வோட்கா, ஒயின், காக்டெயில் எல்லாமே கிடைக்குது. இப்போ போய் நம்ம க்ரூஸை தேடுவோம் இங்கே. ஏன்னா எல்லா க்ரூஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. எல்லா பீப்புளும், வியட்நாமீஸ் பீப்புளும் பார்க்க கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அந்த சைனீஸ் குரூப், நம்ம கூட வந்த ஒரு குரூப் மட்டும் அங்கேயே க்ரூஸில் நின்றுட்டாங்க. ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சி போக வேண்டியதான். நான் மட்டும்தான் வந்திருக்கேன்னா, மேலே பாருங்களேன், அந்த கார்னரில் ஒரு குரூப், இந்த கார்னரில் ஒரு குரூப், இதுக்கு மேலே ஒரு குரூப், அதுக்கும் மேலே காணோம். எந்த க்ரூஸுன்னு கண்டுபிடிப்போம். கிட்ட வந்தாச்சு, போக வேண்டியதான். ட்ரக்கிங்லாம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. இங்கேருந்து ஒரு 40 மினிட்ஸ் ட்ராவல். அப்புறம் கயாக்கிங் சொல்லியிருக்காங்க. கயாக்கிங் சொன்னால் இங்கே பாதி பேர் போனதே மாறிடுச்சு, யாருமே ரெடியாக இல்லை. ஒரு மலை ஏறி இறங்கிறதுக்கு பாதி கை காலம் காண்டிடுச்சு. ஆனால் கடல் சில நாட்களாக நம்ம பார்த்த மலைகளோட இது அவ்வளோ கிடையாது. அதனால் நம்ம கொஞ்சம் குறையிடுச்சு. புதுசாக பார்க்குறாங்க பிறகு பார்ப்போம் யார் யார் வராங்க. இந்த க்ரூஸ் ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை என்னென்னா, இங்கே யாருமே சிங்கிளாக வரலங்க. இந்த இடத்துல நான் இது சிங்கிளாக யாரும் வரல, ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக தான் வந்திருக்காங்க. ஸோ கயாக்கிங்கில் 2 பேர் வேணுமா, இல்லை சிங்கிளாக இருந்தால் போட்டிங் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யார் யார் இங்கே கயாக்கிங் வருவாங்க, யார் யார் போட்டிங் போவாங்கன்னு தெரியல. வெளியில் போய்ட்டு அப்படியே பார்த்துக்கலாம். யாராச்சும் செட்டு சேர்ந்தாங்கன்னா தான் போக முடியும் கயாக்கிங், இல்லைனா போட்டிங் தான், வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை. ரொம்ப நேரமாக கயாக்கிங்க்கு துணைக்கு ஆள் இல்லாமலே சுற்றிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தாங்க, தனியாக போறியான்னு கேட்டாங்க. ஒரு குருட்டு நம்பிக்கையில் நானும் போகிறேன்னு சொல்லிட்டேன். தனியாக கையில் ஒரு போட்டையும் துடுப்பையும் கொடுத்து அனுப்பிட்டாங்க. பாருங்கள், தனியாக போயிட்டுருக்கேன் கடலுக்கு நடுவில். சத்தியமாக சொல்கிறேன், நீச்சல் தெரியாது. புது இடத்த போகணும், புது இடத்துக்கு போகணுன்னு நினச்சேன். புதுசாக ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சேன். கடைசியில் ஒரு இது, ஏன்னா இது ஒன்ஸ் இன் லைஃப் டைம். நம்ம ஊரில் கூட நம்மக்கிட்ட தனியாக கயாக் கொடுத்து அனுப்ப மாட்டாங்க யாரும். இவங்க நம்பி அனுப்பிட்டாங்க. ஒரே ஒரு சேஃப்டி ஜாக்கெட்ஸ். ஆக்சுவலாக இதை நம்பி இது காப்பாற்றுமான்னு தெரியல. பட் எனக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை. ஹாய், ஓகே எல்லாம் ப்ரொஃபஷ்னலாக இருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே ப்ரொஃபஷனாக இருக்காங்க. நான் தான் இங்கே சும்மா வந்திருக்கேன். எனக்கு எப்படி அது கயாக்கிங் போட்டு அந்த துடுப்பு எப்படி போடணுன்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் நானும் வந்துட்டுருக்கேன், போயிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour போகும் போல் இருக்குது இந்த ப்ராசஸ். 1/2 hourல வர சொன்னாங்க, அப்படியே 1/2 hour ஆகிடுச்சு. இன்னும் போகவே இன்னொரு 1/2 hour ஆகும் போல். ஓகே, நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க, உண்மையிலே சரியான எக்ஸ்பீரியன்ஸுங்க. எல்லாருமே ஜோடி தான் இருக்காங்க. நான் மட்டும்தான் இங்கே தனியாக சுற்றிட்டு இருக்கேன் போல். அது முட்டினாலும் பரவாயில்ல, முட்டிடுச்சு ஒரு இடத்துல போயிட்டு. பரவாயில்ல, ஷார்ட் எடுத்துகிட்டு கிளம்பும். நம்மளை யார் கேட்க போகிறா? இங்கே கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு.
ஆசை இன்னும் விடல. ஸோ இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஏமாற்றிட்டு இப்படியே சுற்றலான்னு முடிவு பண்ணிவிட்டு பயணத்தை தொடர்ந்துட்டேன். இங்கே கொஞ்சம் அலைகள் இல்லைங்க இந்த கடலில். சுற்றி பாறைகள் மலைகள் இருக்கிறதுனால அவ்வளோவா அலைகள் இல்லை. ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது துடுப்பு போடுறதுக்கு. ஆனால் எனக்கு அது கூட தெரியாது, அது வேறு விஷயம். இருந்தாலும் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இதுவே அலைகள் அடிச்சிச்சுன்னா கொஞ்சம் கஷ்டங்க, இல்லை ரொம்பவே கஷ்டங்க. சுற்றி மலைகள் பாருங்கள், இந்த லேண்ட்ஸ்கேப் எவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்கு பாருங்கள். தனியாக போயிட்டுருக்கேன், நல்லா தான் இருக்குது இந்த ஃபீல், சரியான ஃபீல். நான் யாராச்சும் ஒருத்தர் வேறு ஏதாவது போட்டிலேருந்து யாரையாச்சும் ஒருத்தர் சேர்த்து விடுவான்னு பார்த்தேன். பட்டு இன்றைக்கி இப்போல்லாம் அன்சீசன் அப்படிங்கிறதுனால போட்டு எல்லாமே காய்க்கு எல்லாமே ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ தனியாக போக ரெடியான்னு கேட்டாங்க. நானும் வெயிட் பண்ண வேண்டாமே கிளம்பலாமேன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. சில பேர் எனக்கு போட் பண்ண விருப்பம் இல்லை, கயாக்கிங் பண்ண விருப்பம் இல்லைன்னா இந்த மாதிரி குரூப்பாக அந்த மாதிரி குரூப் போட்டில் வந்துடலாம். நான் கடைசியில் அப்படி ஒரு முடிவு பண்ணேன், சரி நம்மளை ஏற்றி விடலன்னா அதில் தான் தள்ளி விட்ருவாங்க போல இருக்குன்னு. பட் ஓகேங்க, பாருங்க நான் துடுப்பு போடுறேன், நல்லாயிருக்கு, செம ஃபீல். இப்போ இது அப்படியே நேராக போயிட்டு ஒரு குகைக்குள்ளே போதான், நின்மீனில் பார்த்த மாதிரி குகைக்குள்ளே. ஆனால் இப்போது நம்ம தான் ஓட்டிகிட்டு போகிறோம், போய் பார்ப்போம். அந்த குகை தாங்க, அந்த குகைக்குள்ளே தான் ஆக்சுவலாக நம்ம போனோம். பட் பெடல் பண்ணிக்கிட்டே கயாக்கிங் பண்ணிக்கிட்டே என்னால் வீடியோ எடுக்க முடியல. தாண்டி போயிட்டு அப்புறம் பேசுகிறேன். நான் எடுக்கும்போது போட் என்னை ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போகுது. எவ்வளோ போட்ஸ், கயாக்கிங் போட்ஸ், எவ்வளோ துடுப்பு, 100 கணக்கில் துடுப்பு இங்கே சும்மா தாங்க இருக்குது. வழக்கமாக இதெல்லாம் ஃப்ரீயாக இருக்காதான், க்யூ பெரிய க்யூவாக நிற்குமா. ஆனால் இன்றைக்கி ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு, எந்த க்யூவும் இல்லை, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. நேராக வந்தோம், ஃப்ரீயாக ஒரு கயாக் இருந்துச்சு, அப்படியே பிடிச்சி ஏறி போயாச்சு. அந்த கேவ் நடுவில் கொஞ்சம் டிராஃபிக் ஆகுது, ஏன்னா அது ஒன் வே மாதிரி கிட்டத்தட்ட சின்ன இடம். இதுக்கு முன்னாடி நிறைய கேவ்ஸ் நான் போனோம், ஒரு கடந்த சில எபிசோட்ஸில் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த கேவ் எப்படின்னா நம்ம பெடல் பண்ணிட்டு போக வேண்டியதாக இருக்குது, நம்ம கயாக் பண்ணிட்டு போனோம். அதனால் கொஞ்சம் கஷ்டம் அந்த இடத்துல வீடியோ எடுக்கிறது. கொஞ்சம் கேப் விட்டாலும் பெரிய க்யூ நின்னணும் பின்னாடி. ஸோ கயாக்கிங் முடிஞ்சது. கடைசி இங்கேயும் எல்லோரும் போயிட்டாங்க. போன முறை கிளைம் பண்ணி ஏறும்போது நான் ஃபஸ்ட்டு வந்துட்டேன், ஆனால் இந்த முறை நான் தாங்க கடைசி. ஐயோ எனக்கு தான் வெயிட்டிங், போகணும். ஓகே கிளம்புறோம். சரி ஓகே, அடுத்து எங்கே போகிறதுன்னு பார்ப்போம். அட் லாஸ்ட் ட்ரிப்போட எண்டுக்கு, ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துக்கு வந்து நிறுத்தினோடனே எல்லோரும் சந்தோஷமாக இறங்கி ஓடினாங்க. இங்கே தான் ஓடுறான்னு பார்த்தா இது ஸ்விம் பண்ணுற ஏரியா, நீச்சல் அடிக்கக்கூடிய ஏரியா. குழந்தைங்க இருக்காதுங்க, ஸ்விம் பண்ணுற ஏரியா. ஸோ எல்லோரும் புதுகலமாக இறங்கிட்டாங்க. நமக்கு நீச்சல் அடிக்கவே தெரியாது, அடிக்கலான்னு தெரியலன்னு பரவாயில்ல இறங்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் வேண்டாம், ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ். இங்கே ஒரு தமிழ் பீப்புள் பார்த்துங்க, செட் ஆஃப் தமிழ் பீப்புள். சென்னையிலேருந்து வந்த ஃப்ரெண்ட்ஸ் போல் ஒரு 4 பேர் இருந்தாங்க. 4 பேருமே ஃப்ரெண்ட்ஸாக ஒரு டீமாக அப்படி குரூப்பாக வந்திருக்காங்க. ஹனாயன் நலாங்பே 4 days ட்ரிப்பாக பேசிகிட்டு இருந்தேன். வீடியோஸில் காட்ட விரும்பலை, நான் சொல்லிக்க விரும்பலை விளாகர்னு. ஸோ அப்படியே பேசிட்டு அனுப்பிடுச்சு. நிறைய க்ரூசஸ் இருக்குங்க இங்கே, நிறைய க்ரூசஸ், பெரிய பெரிய க்ரூசஸ். அதாவது ஒரு நைட் 2 டே, இல்லைன்னா 2 நைட் 3 டே அந்த மாதிரி பிளான் பண்ணி வரவங்க. டே ஷிப்ஸு, ஹவர்லி பேசிஸ் வரவங்க, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இங்கே பீச் வாலிபால்ஸ்லாம் விளையாடிட்டு இருக்காங்க டீமாக வந்து, ரெகுலராக வரவங்க போல். நல்ல வைப், சரியான வைப். இந்த இடத்தோட பேர் டிடாப் ஐலாண்ட், TITOP, டிடாப் ஐலாண்ட். இங்கே தான் பேர் போட்டிருந்துச்சு. மேக்ஸிமம் மூவிஸ் ஷூட்டிங் இங்கே தாங்க நடக்குமா. யூஎஸ் மூவிஸ், யூரோப்பியன் மூவிஸ்லாம் மேக்ஸிமம் இந்தியாவில் நடத்திடுவாங்க. இல்லைனா இந்தியன் மூவிஸ்லாம் தாய்லாந்து போவாங்க, க்ரூஸ் அந்த மாதிரி ஏரியா ஷூட் பண்ணுவாங்கன்னா. ஆனால் இங்கே யூஎஸ் பீப்புள், வியட்நாம் தாங்க வராங்க. நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால செமங்க.
இங்கே அப்படியே முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். இதுக்கு பின்னாடியும் ஒரு ரிட்டர்ன் ஸ்பாட் இருக்குங்க. இங்கேயும் ட்ரெக்கிங் பண்ணி மேலே போகிறாங்க. நமக்கு நீச்சல் தான் வராது, அட்லீஸ்ட் மலை ஏறவாவது வருது இல்லை. ஸோ அதையாவது போய் பார்த்துட்டு வருவோம் என்ன தான் இருக்குது மேலேன்னு. டீ டாப் ஹைலாண்டில் டாப்புக்கு போகிறோம். ஓ, இங்கே கொஞ்சம் க்ரௌடடாக இருக்குங்க. ஏன்னா எல்லாருமே எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்து கடைசியாக இங்கே வந்து தான் ரெஸ்ட் எடுப்பாங்க போல இருக்குது. இங்கே கொஞ்சம் க்ரௌடு. மறந்துடுறேன், அடிக்கடி மறந்துடுறேன். இங்கே நம்ம ரைட் சைடில் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறதையும் மறந்துடுறேன். போய் பார்ப்போம் மேலே என்ன இருக்குன்னு. ஆக்சுவலாக மதியம் கிளம்பி போகும்போது ஃபுல்லாக க்ரௌடடாக இருந்தது இந்த பிளேஸ். இப்போது ரொம்பவே அமைதியாக இருக்குது. போர்ட்டுக்கு ரிட்டன் வந்தாச்சு. இங்கேருந்து வெளியில் போயிட்டு இதுக்கப்புறம் தான் போய் பஸ்ஸை தேடணும். அண்ணாக்கு போகும்போதே கேட்டாங்க அண்ணாக்கு பஸ் வேணுமான்னு. கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இல்லை, நான் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். போயிட்டு பார்த்தது தெரியும், போர்ட்டு உள்ளே இருக்கோம். இங்கேருந்து அப்படி வெளியில் போயிட்டு பஸ்ஸை தேடுவோம். இந்த நேரத்துக்கு கிடைக்குதான்னு தெரியல. இது வரைக்கும் எதுவும் என்ன பெருசாக டிசப்பாயின்மெண்ட் பண்ணலை. டிசப்பாயின்மெண்ட் பண்ணிடுச்சா ரொம்ப கஷ்டம். ஏன்னா இன்னைக்கு நைட் ஹலாங் பேரெல்லாம் தாங்க முடியாது. இங்கே ரொம்ப ரேட் அதிகம், இங்கே ஹாஸ்டல் சார்ஜ் ரொம்ப அதிகம். ஸோ இன்னைக்கு கண்டிப்பாக வெளியில் போய் ஆகணும். போர்ட்டுக்குள்ளவே ஒருத்தர்கிட்ட கேட்டேன், சும்மா நின்றுட்டு இருந்தாரு. கேட்டேன் ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஹனாக்கி போகணும், பஸ்ஸு என்ன ரேட் அப்படின்ற கேட்டேன். அவர் 2 லட்சம் VND சொன்னார். மதியம் வரும்போது 2.15 சொன்னாங்க, அப்புறம் 2.10 சொன்னாங்க. இது 2 சொன்னார். அப்புறமா கொஞ்சம் நேரம் நெகோஷியேட் பண்ணி 175க்கு முடிச்சிருக்கேன். இங்கே கொஞ்சம் ஈஸியாக கிடைக்குதுங்க. நம்ம நெகோஷியேட் பண்ணால் எல்லாமே கிடைக்கும். கேட்குறது அப்படியே ஓகே பண்ணாமல் கொஞ்சம் நெகோஷியேட் பண்ண பழகிக்கோங்க. ப்ளஸ் கொஞ்சம் ஈஸியாகவே கிடச்சிடும். கூப்பிட்டாரு, உடனே கிளம்புதான். ஸோ கிளம்ப வேண்டிய நேரம், கிளம்ப வேண்டிய பயணம். கிளம்பிடுவோம். போட்டுட்டு வெளியில் போயிட்டு அப்படியே பஸ்ஸை பிடிச்சி அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க.